அனைவருக்கும் காலை வணக்கம். புரட்சித் தலைவரின் அன்பு தொண்டர்கள், புரட்சித் தலைவரின் அன்பு ரசிகர்கள், புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய காலை வணக்கம். இன்று நம்முடைய புரட்சித் தலைவரின் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். 1987 டிசம்பர் 24 கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் அன்றுதான் புரட்சித் தலைவர் நம்மை விட்டு மறைந்தார். அவர் இறந்தார் என்று நான் சொல்லவில்லை, அவர் மறந்தார் என்று சொல்கிறேன். மறைந்தார். ஆனால் அவர் மறைந்தாலும் புரட்சித் தலைவரின் அன்பு தொண்டர்கள் மத்தியில் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர், மக்கள் திலகம் நம்முடைய மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார். நம்முடைய மனதில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த 37வது ஆண்டு விழாவில் அவரை நான் வணங்கி அவரை பற்றிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சாலும் சில விஷயங்களை சொல்கிறேன். அதை அசை போட்டு நல்லா நம்ம ரசிப்போம். எம்ஜிஆர் காரில் போயிட்டுருக்காரு, தினமும் போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக்கு, அப்போல்லாம் பாலம் கிடையாது. ரயில்வே கேட்ட மூடினவுடனே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ அங்கே எம்ஜிஆர் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது அங்கே எப்பயுமே ஒரு குதிரை வண்டிக்காரர் இருப்பாராம். அன்னைக்குன்னு பார்த்தா அந்த குதிரை வண்டிக்காரை காணோம். எம்ஜிஆர் அவரை பார்க்குறாரு, என்ன அந்த குதிரை வண்டிக்காரை காணோமேன்ட்டு அந்த டிரைவரை விட்டு நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஐயா, அந்த குதிரை வண்டிக்காரர் அங்கே உட்காந்துருக்காரு, அவங்கள சுற்றி எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஒரு குதிரை செத்து கிடக்குங்க அங்கே அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் அந்த குதிரை வண்டிக்காரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. உடனே கூப்பிட்டு வர சொன்னது, என்னங்கய்யா அப்படின்றாரு. அவர் எம்ஜிஆர்கிட்ட, ஐயா வணக்கம்யா, என்னுடைய குதிரையா, இந்த குதிரை வண்டியை வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் இறந்து போச்சியா திடீர்னு அப்படின்னதும் எம்ஜிஆர் சொல்கிறாரு, அப்போ உங்களுக்கு வேறு வேலை அப்படின்னு. வேறு எந்த வேலையுமே எனக்கு தெரியாதுயா, இது ஒன்று தான் தெரியும், இதான் என்னுடைய வாழ்க்கையவே, என்னுடைய பிழைப்பே இதாயா. அப்படியா, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறாரு. ஒரு குதிரை ஒன்று வாங்கிக்கோங்க, அந்த குதிரையை நீங்கள் பழகிட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் தொழிலுக்கு பயன்படுத்திக்கோங்க, ஒரு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அந்த சாப்பாட்டுக்கு இதுக்கு செலவுக்கெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், எம்ஜிஆர் நம்மளை பார்த்துட்டு உதவுனாரே அப்படின்னு. ஒரு வாரம் கழித்து அவர் கரெக்டாக அந்த குதிரை வண்டியோடு வராரு. புரட்சி தலைவர்கிட்ட, ஐயா அந்த தான் நீங்கள் கொடுத்த படத்தில் தான் நான் குதிரை வச்சுருக்கேன், குதிரை வண்டி வாங்கிட்டேங்க, நல்லா அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன். எம்ஜிஆர் சொல்கிறாரு, பத்திரமா பொழைச்சிக்குங்கய்யா அப்படின்னு. அவர் எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துட்டு அவர் போயிட்டார். அடுத்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். எம்ஜிஆர் தொடர்ந்து ரோட்டில் போயிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க எம்ஜிஆர் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துருப்பார், கண்ணாடி ஏற்றி விட்டுருப்பாரு, யாரையும் பார்க்க மாட்டாருன்னு. ஆனால் அவர் 2 பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய பார்வை நம்ம சிசிடிவி கேமரா மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு பார்க்குறாரு, ஒரு வீட்டுக்கிட்ட கூட்டமாக இருக்குது ஒரு இடத்துல. ரைட்டு, என்ன கூட்டமாக இருக்குன்ட்டு போயிட்டாரு. திரும்ப வரும்போது பார்க்குறாரு, அதே இடத்துல அதே கூட்டம் நிற்கிறாங்க, ஒரு 20-25 பேர் நிற்கிறாங்க. என்ன அது எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நடிகர் திலகத்தை பார்க்கறதுக்காக இவங்க காலையிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே எம்ஜிஆர் டக்குன்னு கார்லேருந்து இறங்கி வேகமாக அவங்கள கூப்பிட்டு, சிவாஜி கணேசனை தான் பார்க்கணும் வாங்க அப்படின்னு உள்ளே போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறாரு. எம்ஜிஆர் ஒரு படையோடு போகிறாரு, நடந்து வராரு. எம்ஜிஆர் நடதான் உங்களுக்கு தெரியுமே, கம்பீரமாக ராஜ நடையாக வராரு. பார்த்தா சிவாஜி ஷூட்டிங்கில் இருந்தவர், ஐயோ என்ன அண்ணே வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு 25 பேரோட அப்படின்னு. அப்போ சிவாஜி எம்ஜிஆர் வணக்கம் அப்படின்ட்டாரு. அண்ணே வணக்கம், என்னென்ன விசேஷம் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை கணேசா, உங்களை பார்க்கறதுக்காக காலையிலேருந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நான் போகும்போதும் பார்த்தேன், வரும்போதும் பார்த்தேன். நீங்கள் உங்கள் தொண்டர்கள்ட்ட பார்த்துட்டு அவங்கள நலம் விசாரிச்சுட்டு அப்புறம் அனுப்புங்க அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் கை கொடுத்துட்டு எம்ஜிஆர் போயிட்டாரு. போனால் இந்த தொண்டர்கள் எல்லாம் சிவாஜியை பார்த்துட்டு நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். யா, நாங்கள் உங்கள் தொண்டர்கள் யா அப்படின்னு. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறமேட்டு சிவாஜியோட டிரைவர் 25 வருஷமாக வேலை பார்த்தவர். அவர் சிவாஜிகிட்ட சிவாஜி கணேசன்ட்ட மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னு ஒரு தொகையை கொடுத்துருக்காரு சிவாஜி கணேசன். ஆனால் அந்த தொகை அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்ற தொகை கிடையாது. உடனே அவர் என்னடா பெரிய தொகையாக கொடுப்பாரு, நம்ம மகளுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சவர் இந்த தொகையை பார்த்த உடனே மனசு வருத்தப்பட்டார். நண்பர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவர் நண்பர் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதேப்பா, நம்ம போய் புரட்சி தலைவரை பார்ப்போம், பொன்மனச்செம்மலை பார்த்தோம்னா இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு. இல்லைப்பா, நான் இது வரைக்கும் சிவாஜி கணேசனுக்கு தான்ப்பா வண்டி ஓட்டியிருக்கேன், அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எப்படிப்பா நான் போய் கேட்குறது, நீ என் கூட வாப்பா அப்படின்ட்டு அவர் போய் கூப்பிட்டு போய் தலைவர்கிட்ட போய், தலைவரை அந்த மாதிரி சிவாஜி கணேசனுக்கு 25 வருஷமாக டிரைவராக இருக்கார், இன்றைக்கி அவர் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு, பணம் தேவைப்படுது அப்படின்னு சிவாஜி கணேசன் செஞ்ச உதவியை சொல்லியிருக்காங்க. அப்படியா, கணேசன் தான் கொடுத்தாப்புலையா, இருந்தாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு
25,000 அந்த காலத்திலே 25,000 கொடுத்துருக்காரு. கொண்டு போய் மகளை கல்யாணம் முடிச்சுக்குங்க அப்படின்ட்டு நல்லபடியாக முடியணும். அப்புறம் இந்த மனசு யாருக்கு வரும் யோசித்து பாருங்க. அடுத்த டிரைவர் கூட புரட்சி தலைவர் கொடுக்குறாரு பாருங்க. அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் உங்களுக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர். எம்ஜிஆர் படத்துக்கு பூரா எம்எஸ் விஸ்வநாதன், டிஎம்எஸ் பாட்டு, வாலி வாலி பாடல்கள், கண்ணதாசன் பாடல்கள், 2 பேர் தான் கதை பாட்டு எழுதுவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போடுவார், டிஎம்எஸ் பாடுவார். இப்போ இந்த எம்எஸ் விஸ்வநாதன் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஏற்காட்டில் ஒரு வாரம் ஷூட்டிங் போகிறாரு. போகும்போது எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வாரம் கழிச்சு நான் வருவேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, தலைவரே இந்த மாதிரி ஏற்காட்டில் தான் நான் ஒரு பங்களா வச்சுருக்கேன், என் பங்களாவில் தான் என் பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் அந்த பங்களாவில் போய் தங்குங்க, பெரிய பங்களா, நீங்கள் தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும் அப்படின்ட்டார். அப்புறம் எம்ஜிஆர் சரி ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு ஏற்காடுக்கு போயிட்டு ஒரு வாரம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்லேயே தங்கி இருந்து நல்லா இருந்துட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டார். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் கேட்குறாரு, அண்ணே போனீங்களே நம்ம ஏற்காட்டில் நம்ம பங்களாவில் தங்குனீங்களே எப்படி இருந்துச்சுனே அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, விச்சுன்னு தான் சொல்லுவார் எம்ஜிஆர், விச்சு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பிள்ளைகளை வந்து நல்லா வசதியாக படிக்க வச்சிட்டீங்க, வசதியாக வாழ்கிறாங்க அவங்க, குடும்ப கஷ்டமே அவங்களுக்கு தெரியலை. அப்படின்போது பணத்தை எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அதை எப்படி செலவழிக்கணுன்ற ஒரு விவரங்களே அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா எப்பயுமே நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பக்கத்தில் வச்சு வளர்க்குறது தான் நல்லது. அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், எப்படி பணத்தெல்லாம் சம்பாதிக்கிறோம், அது எப்படி பயனுள்ள வகையில் நம்ம செலவழிக்கணும்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போயிடுறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் இந்த மேட்டரை விட்டார். கொஞ்ச நாள் கழித்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய பிள்ளைய பூரா அந்த ஏற்காட்டிலேருந்து வளர்ந்த பிள்ளைய பூரா படித்து கிடிச்சு வீட்டுக்கு வராங்க பாருங்க. வந்தவங்க பூரா சீரியல் எடுக்கணும், சினிமா எடுக்கணும், நாடகம் எடுக்கணும், இந்த தொழில் செய்யணும், அந்த தொழில் செய்யணும்னு எம்எஸ் விஸ்வநாதன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சம்பாதிச்ச பணத்தை பூரா எடுத்து செலவு பண்ணுறாங்க. பூரா தோற்று போயிட்டாங்க. ஒருத்தரும் சீரியல் எடுக்க முடியல, ஒருத்தரும் சினிமா எடுத்தால் சினிமாவில் நஷ்டம். எம்எஸ் விஸ்வநாதன் சொல்கிறாரு, பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அன்னைக்கே சொன்னார், குடும்ப கஷ்டத்தை வச்சு அவங்க பார்த்து பிள்ளைகளை வளர்க்கணும்னு. நான் போய் அவங்கள இவ்வளோ வசதியாக ஏற்காட்டில் படிக்க வச்சேன், இன்னைக்கு பாருங்கள் ஒருத்தன் கூட எனக்கு உதவலை, எல்லாம் என் சொத்தை அழிச்சு விட்டாங்க, ஊதாரி பயிர்களா போயிட்டாங்க அப்படின்னு டெய்லி 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 கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணி அழுவாரன். கண்ணதாசன், நான் தான் சினிமா எடுத்தேன், தண்ணியை போட்டேன், நான் என் சொத்தெல்லாம் அழித்தேன், உன் பிள்ளைகளுமாயா இப்படி அப்படின்னு 2 பேரும் வருத்தப்பட்டாங்களாம். எம்ஜிஆர் பாருங்கள் அன்னைக்கே அவர் தீர்க்க தரிசனம் பாருங்கள், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அடுத்து எம்ஜிஆர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் கேமராவும் வாட்ச் வாங்குவார்னு சொல்லியிருந்தேன். விதவிதமான வாட்ச் வாங்குவார். ஒரு சில நேரங்களில் மேடையில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சில வாட்செல்லாம் அது பாட்டுக்கு அடிச்சிருச்சான், அலாரம் அடிச்சிருச்சான். மக்கள் எல்லாம் கட்சி எம்ஜிஆர் சிரிச்சிட்டாரா, புது வாட்ச் வாங்கியிருக்காரு, அது எந்த டைம் செட் பண்ணும்போது மாறிடுச்சு. ரைட்டு, இது எம்ஜிஆருடைய அந்த இது எது சொல்கிறேன்னா, வாட்ச் வாங்குவார், கேமரா வாங்குவாராம். அந்த காலத்துலேயே எம்ஜிஆர் வந்து திரைப்படங்களில் உள்ள அட்வான்ஸ்டு டெக்னிக்கெலாம் எம்ஜிஆருக்கு தெரியுமா. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி எந்த கோணத்தில் ஃபோட்டோ எடுக்கணும், எந்த கோணத்தில் கேமரா வைக்கணும், எந்த ஆங்கிளில் வச்சா அவருடைய முகம் வந்து அழகாக தெரியும், எந்த ஆங்கிளில் வச்சா தெரியாது, எடுக்காது, அதெல்லாம் தெரியுமா. அதே மாதிரி எம்ஜிஆரை நீங்கள் எந்த கூட்டத்துலையும் எந்த கேமராமானும் ஃபோட்டோ எடுத்துட முடியாது, அவர் பெர்மிஷன் இல்லாமல் கேமரா ஃபோட்டோ எடுத்துட முடியாது. நீங்கள் நல்லா கவனிங்க, அவருடைய பெர்மிஷனோட கரெக்டான ஆங்கிளில் எப்படி எடுத்தால் அழகாக வருவார், எப்படி எடுத்தால் அவர் முகம் தேஜஸாக தெரியும் அப்படின்றத வச்சு தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கவே விடுவார். பயங்கர கேமரா டெக்னிக்கு. சும்மா வந்தோம் நடித்தோம் காசை வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் கிடையாது. முழுக்க ஒரு படம் முத டைட்டில் போடுறாங்கல்ல, முடிவு வரைக்கும் கேமரா எப்படி இருக்கணும், நடிகர்கள் எப்படி நடிக்கணும், என்னென்ன ட்ரெஸ்ஸு, என்னென்ன வசனம், என்ன மேக்கப்பு, எல்லாமே எம்ஜிஆருக்கு தெரியும். அவர் எம்ஜிஆர் ரொம்ப தலையிடுவார் அப்படின்பாங்க. காரணம் எம்ஜிஆருடைய தலையீட்டால தான் இன்னைக்கெல்லாம் எம்ஜிஆரோட பாடல்களை நம்ம இன்னும் விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பாடல்கள் பாருங்கள், இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு மாற்றி சொல்லி அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வாங்கி அது மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. அவர் எந்த எம்ஜிஆர் பாட்டு கேட்டாலும் உங்களுக்கு வந்து வீரமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அந்த காலத்தில்
எம்ஜிஆர் ஒரு நடிகர், சிவாஜி கணேசன் ஒரு நடிகர், ஜெமினி கணேசன் ஒரு நடிகர். நல்லா கவனிச்சுக்குங்க. ஜெமினி கணேசன் வந்து காதல் மண்ணே, காதல் அந்த அந்த மாதிரி இருக்கும் ஜெமினி கணேசன் படத்துக்கு போனா. சிவாஜி படத்துக்கு போனீங்கன்னு வைங்க, அம்மா கேரக்டர், சென்டிமெண்ட் கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் அழ வச்சிருவாரு நம்மளை. அப்படியே அழுதுட்டு வருவான். எம்ஜிஆர் படத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், ஆக்ஷன் படம். எம்ஜிஆர் வருவார், ஹீரோயின் வருவாங்க, நம்பியார் வீரப்பாவும் அசோகனும் வருவாங்க, தூக்கி போட்டு வெளுத்துக்கிட்டு இருப்பாரு. எம்ஜிஆர் படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பாட்டம் முடிஞ்சு வந்தாலே கையெல்லாம் முறுக்கா இருக்கும். 50 காசு டிக்கெட் எடுத்துட்டு போய் உட்காந்துருப்பான். யாருக்கும் முறுக்கா இருக்கும். எந்த கோளையும் வீரன் ஆக்கிடுவார், எந்த சோம்பேறியும் சுறுசுறுப்பானவன் ஆக்கிடுவார். அவர் படத்துல நீங்க எல்லாம் வேட்டைக்காரன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி சோபாக்கு சேர் எல்லாத்துலையும் தம்பி ஓடிக்கிட்டு இருப்பாரு. பயங்கர ஆக்டிவா இருப்பார். அது எம்ஜிஆருடைய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அடுத்து ஓகே, எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை இலங்கைக்கு போறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து கண்டியில தான் எம்ஜிஆர் பிறந்தார். கண்டியில எம்ஜிஆர் பிறந்தாரு. அங்கிருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை அப்போ துவங்கினாங்க. அப்போ எம்ஜிஆர் கண்டிக்கு போனப்ப இலங்கையே கூடிடுச்சான். இலங்கை மக்கள் தொகுப்பு எல்லாம் வந்து எம்ஜிஆரை பார்க்கணும்ட்டாங்களாம். எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி தான் 2ஆம் எலிசபெத்து, நம்ம லண்டன் மகாராணி, இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்த கூட்டம் தான் பெருசுன்னு அவங்க கணிச்சிருக்காங்க. அதுக்கு 10 மடங்கு வந்துருச்சான் எம்ஜிஆருடைய கூட்டம். மாசு எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் கடற்கரைகளை கூடுற மாசு அங்கே வந்துருச்சுங்க. அவ்வளோ பேர் இன்னைக்கு சொல்லி அந்த இலங்கையில் வந்து சாகிக்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் புரட்சி தலைவருக்கு அப்படின்னு. சரி, இது ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, எம்ஜிஆர் வந்து சாதாரணமாக நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு நடித்தார். அப்போ அப்படி நடிக்கும்போது எம்ஜிஆரை எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ வேணும்பாங்கலாம் தெரியாது. அதனால் எப்பயுமே ரெடியாக உட்காந்துருப்பாரான். ஷூட்டிங் நம்மளை கூப்பிட்டுருவாங்க, வெளியே போனால் வாய்ப்பு போயிரும்ட்டு ரெடியாக உட்காந்துருப்பாரான். உள்ள மற்ற நடிகர்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கேமராவுக்கு முன்னாடி. அப்போ அந்த நெப்டியூன் ஸ்டுடியோ அதில் உள்ள அங்கே வேலை பார்க்குறவர் ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் தண்ணி, ஜூஸு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிடவே இல்லை. தண்ணின்னு எதுவும் சாப்பிட போனால் அங்கே கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வரலைன்னா வேற ஒரு ஆள் அந்த சீனுக்கு போட்டுருவாங்க. அதனால் உட்காந்துருக்காரு பயந்துக்கிட்டு. அப்போ அந்த அந்த தண்ணி கொண்டு போகிறவர்கிட்ட, அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே, குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குன்னு. உனக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு, நீ நடிக்கிறதுக்கு உனக்கா நாங்கள் தண்ணி கொடுக்கணும், இல்லை பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அவர் மறுத்துட்டார். இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு அகௌரவம். ஒருத்தர் தண்ணி கேட்குறான், கொடுக்கலன்னா எம்ஜிஆர் அப்படியே சாதாரணமாக இருந்துட்டார். சரி, நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, வாழ்க்கையே மாறுது பாருங்க. நெப்டியூன் ஸ்டுடியோவே எம்ஜிஆர் வாங்கிட்டார். நெப்டியூன் ஸ்டுடியோ வாங்கி அவங்க அம்மா சத்யபாமா பேரில் அன்னை சத்யா ஸ்டுடியோன்னு மாற்றிட்டார். சத்யா ஸ்டுடியோக்குள்ள எம்ஜிஆர் அன்னைக்கு முதல் நாள் நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே எல்லாரும் போச்சுறான், மாப்பிள்ளை இன்னைக்கு உனக்கு வேலை காலி அப்படின்னு. அவர் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்காரு. ஆஹா, இன்னைக்கு எம்ஜிஆருக்கு தண்ணி கொடுக்கல, இன்னைக்கு நம்மளை வேலையை காலி பண்ணிடுவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ எம்ஜிஆர் வந்த உடனே முதல்ல அவரை பிடிச்சி கேட்டார், அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு அப்படின்னாரா. அவர் சம்பளத்தை சொல்லியிருக்காரு. இவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை விட அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் 3 மடங்கு 4 மடங்கு சேர்த்து கொடுத்தாரு. அதுதான் எம்ஜிஆர். வேற ஒன்றா வெளியே போ அப்படின்னு பழி வாங்கியிருப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் வந்து பழி வாங்கலை, பொன்மனச்செம்மல். அதான் அவர் அள்ளி கொடுக்கும் வள்ளல். சரி, இது ஒன்று. அடுத்து புரட்சி தலைவர் வந்து சினிமாவில் வரும்போது அவருக்கு வந்து சைக்கிள் ஓட்டுற ஒரு சீனு. எம்ஜிஆர் அப்போ தான் கொஞ்சம் சைக்கிள் ஓட்டுறாரு. ஏன்னா புரட்சி தலைவருடைய அம்மா சைக்கிள்லாம் ஓட்டினா நம்ம மையம் கை கால் உடஞ்சிடும்னு பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் இப்போ ஷூட்டிங்கில் சைக்கிள் வேணும் சொல்லிட்டாங்க ஒரு சீனுக்கு. இப்போ ஒரு கடையில் போய் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு கடையில் ஏற்பாடு பண்ணி ஒரு சைக்கிள் புரட்சி தலைவர் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணால் அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. சைக்கிள் கடைக்காரர் சைக்கிளை கேட்குறாரு. ஆனால் புரட்சி தலைவர் அந்த சைக்கிளே வச்சுருக்காரு. ஏன்னா சைக்கிளை கிடைக்கலன்னா அந்த கேரக்டர் புரட்சி தலைவரை விட்டு போயிடும். எப்படி பாருங்க, எப்படி ஒவ்வொரு கணமும் எவ்வளோ திக்குன்னு அப்படியே திகில் படம் மாதிரி இருக்கு பாருங்க அவருடைய வாழ்க்கை. உடனே இப்போ கூப்பிடுறாங்க, மிஸ்டர் ராமச்சந்திரன் வாங்க, நீ உங்கள் சீனுன்னு. எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்டிட்டு வரணும். அந்த சைக்கிளை வச்சு ஓட்டி எம்ஜிஆர் வந்துட்டார். முடிஞ்ச உடனே அந்த சைக்கிளை போய் அந்த கடைக்காரரை கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ்னே அப்படின்னு.
அப்புறம் எம்ஜிஆர் பெரிய ஆளானவுடனே அந்த சைக்கிள் கடைக்கார்ட்ட போய் கட்டு பணம் கை மாறி அண்ணே நீங்கள் கொடுத்ததுனால தானே அந்த படத்தில் நடித்தேன், வாய்ப்பே கிடச்சிச்சு. சைக்கிள் கடைக்காரர் மட்டும் மறுத்து இருந்தாருன்னா சைக்கிள் கொடுக்க முடியாது ராமச்சந்திரா, போப்பா நாங்கள் வேறு வேலைக்கு வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னா அப்போ அந்த சைக்கிள் கடைக்காரருக்கு போய் உதவுனாராம். எப்படி பாருங்கள், சின்ன உதவி செஞ்சவங்களை கூட புரட்சித் தலைவர் வந்து மறக்கவே மாட்டார். அதே மாதிரி கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், புரட்சித் தலைவர் மேலே மக்கள் எவ்வளோ அபிமானம் வச்சுருந்தாங்கன்னு. ஒரு கூட்டத்தில் புரட்சித் தலைவர் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஒரு அரை பாட்டில் குடிச்சிட்டு அரை பாட்டில் டேபிளில் வச்சுட்டு போயிட்டார். எல்லாம் போயிட்டார். கூட்டம் முடிஞ்சவொடனே அவங்கவுங்க கலைஞ்சு போகணும்ல. லேடிஸுங்க, குழந்தைய, பாட்டி எல்லாம் எல்லாம் ஓடியாந்துருக்குங்க. வயசான பாட்டிகள்லாம் ஓடியாந்துருக்குங்க. மாவட்ட செயலாளர், ஏய் கூட்டம் முடிஞ்சிச்சு இல்லையா, வீட்டுக்கு போங்கய்யா, போங்கம்மா, வீட்டில் போய் சோறு ஆக்கி வீட்டுக்காரருக்கு போடுங்கம்மா, அட போயா அப்படின்ட்டு எல்லாம் வந்திருக்குங்க மேடையை நோக்கி. என்னன்னு பார்த்தா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கணும்னு. இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் பாதி பாட்டில் தான் இருக்குது. இருக்கிறவே 1000 பேர். இப்போ எப்படி இருக்க மாவட்ட செயலாளருக்கு, ஒருத்தர் யாரும் பாட்டில் கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு பாட்டிலுக்கு 10 அடியால போட்டு நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு தண்ணி வண்டிக்கு ஃபோன் பண்ணி, தண்ணி லாரி வருது, குடிக்கிற தண்ணி லாரி 4 ட்ரம்மை வந்து கல்யாண வீட்டில் வச்சுருப்பாங்க பாருங்க, தண்ணியை ஊற்றி நம்ம குடிக்கிறதுக்கு. அது மாதிரி தண்ணியை பூரா ஊற்றி அந்த தண்ணியில் பூரா கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி எல்லா பேருக்கும் ஒரு டம்ளர் குடிச்சிருக்காரு. எல்லாம் அப்பா திருப்பதி தீர்த்தம், பழனி தீர்த்தம் குடித்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு வயசான பாட்டிகள்லாம் அப்பா தெம்பா இருக்கியா அப்படின்ட்டு தெம்பா போயிருக்கு. மக்கள் மத்தியில் பாருங்க, எம்ஜிஆர் குடித்த ஒரு கலரை குடிக்கிறதுக்கு எவ்வளோ போட்டி பாருங்க. மக்கள் அதெல்லாம் எம்ஜிஆர் மேலே உள்ள பாசங்க. அதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வள்ளல்கள் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி எம்ஜிஆருடைய புனிதமான நாள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவரின் அன்பு என்னுடைய வேண்டுகோளாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.